வணக்கம். யுஎன்னுக்கு ஒரு பைத்தியம் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் இறங்கியிருக்கு. அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இது சரியான பைத்தியமடாண்டா. அப்போ இன்னொருத்தன் பக்கத்துலன்னு சொல்லுவான், இல்லை இல்லை இது சரியாகாத பைத்தியம். ஆனால் இந்த பைத்தியம் ரொம்ப விவரமான பைத்தியம். இந்த காணொளி நல்ல கண்டென்ட்டோட இருக்குது, பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு மேல ஒரு காணொளி என்று போட்டேன். நான் இது சம்பந்தமா இந்த மெசேஜ் மெயினா யாருக்குன்னு சொன்னா, அந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற நல்ல காசு வச்சிருக்கிற, தாங்களை ஏதாவது ஒரு செல்வாக்கா இருக்கணும்னு சொல்லி அரசியல் பிரமுகர்களுக்கும் சாமியாருக்கும் அப்பப்ப காசு அள்ளி கொடுக்குற உங்களுக்கு தான் இந்த மெசேஜ். உங்களை ஏமாத்துறதுக்குன்னு சொல்லி டிசைனா ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆக்கள் இங்கே வராங்க. இப்படித்தான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் கேரளாவில் இருந்து சரவண பவன் சொல்லி ஒருத்தர் இங்கே ஆசிரமம் அடிச்சு பேர்நாட்டில் நல்ல காசை உறிஞ்சி எடுத்துட்டு போகணும். முழுக்க காசு போட்டு தள்ளது எங்களோட தமிழாக்கள் தான், ஸ்பெஷலி இந்த எங்களோட ஈழத்தமிழர்கள். நான் அப்போ சொன்னேன், நம்பாதீங்கோ உன் பெரிய ஃப்ராடே இருந்தால் நான் அவர் உண்டியல் போடுற இடமெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அப்படிதான் நினைச்சேன். என்னடா அவ்வளோ காசு இந்த வழியால் போகுது எப்படின்னு பார்த்தா எல்லாம் எங்கடையாக்கள் கொண்டே கொட்டினவியல். கடைசியில் அவன் எப்படியான ஒரு வழக்கில் மாட்டுப்பட்டு இப்போ எங்கே இருக்கான்னு தெரியும். அதை மாதிரி தான் இந்த கதையும். இந்த எங்கடையாக்கள் யாராவது புதுசாக ஒரு அரசியல்வாதியோ இல்லாடி ஏதாவது ஒரு தலைமைத்துவம் புறப்படுதுன்ற அவருக்கு கொண்டே காசை கொட்டுறது வழக்கம். அந்த கதை தான் இப்போ இந்த பைத்தியம் இருக்குல்ல, விவரமான பைத்தியம். இந்த பைத்தியம் நீங்கள் நினைக்குமா போல ஒன்றும் முட்டாள் இல்லை. இந்த சோசியல் மீடியாவை நல்ல அழகாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். பாசிட்டிவ் பப்ளிசிட்டி வர, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர. இவர் நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் இடையில வச்சு நல்லா நகர்த்தி கொண்டு போகுது இந்த பைத்தியம், விவரமான பைத்தியம். இவர் இருக்கிறது இப்போதைக்கு அசானியா இன்னுன்னு சொல்லி கொழும்பு பம்பலப்பட்டியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் இவற்ற மெயினான பங்கர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இவற்ற தங்கமும் அடிக்கடி வாரது. தங்கம் முன்பக்கமாக வர, இவர் பின்பக்கமாக போகிறது. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒசானியா இன்னுக்கு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்திருக்காரு. அது இவர் சொந்த வீடோ இல்லைன்னு சொன்னால் வாடகைக்கு வேண்டியிருக்காருன்றது தெரியாது. அங்கே தான் இப்போ இவர் தங்கத்தை எடுத்து வச்சுக்காரு. இவர் தங்கத்தோட ஆற்றல் எடுக்கிறது சரி, தங்க பித்தளையோட என்ன பண்ணுறதோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அவர்கிட்ட பர்சனல். ஆனால் இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து போகுதுன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டிலேருந்து நீங்கள் நினைப்பா காசுகள். சரியா, நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு பிழையான தகவலை நான் உங்களுக்கு சொல்லல, சரியான தகவல். நீங்கள் வேணும்னு சொன்னால் கொழும்பு போய்க்கிற இந்த இடம்லாம் போய் அங்கே உள்ள ஆகலாம் கேட்டு பாருங்க. இவர் எப்படி எல்லாம் இந்த காசுகளை செலவழிக்கிறார். சும்மா ஏதோ ஒரு கணக்கில் சொன்னார், தன் சொத்துக்கு மதிப்பு 15 கோடி. இல்லை, இவர்கிட்ட அதுக்கு மேலே ரொட்டேட் ஆகி கொண்டிருக்குது, இவர்கிட்ட இருக்குது. இப்போ லேட்டஸ்டாக இவர்கிட்ட தங்கத்துக்கு BMW கார் வேண்டி கொடுத்துருக்குறார். சரியா, இது எந்த காசுன்னு பார்த்தா இந்த வெளிநாடுகளில் இருந்து இவற்ற பாராளுமன்ற பேச்சுகளை பார்த்துட்டு சிதற வர்ற சில்லறைகள் இங்கேருந்து எங்கடையாக்கள் பார்த்துட்டு இந்த கேரளா சாமிக்கு அள்ளி கொடுத்த மாதிரி தான் இப்போ போய்கொண்டிருக்குது. இவ்வளோ நடந்தும் இவ்வளோ கேவலமாக புலம்பெயர் தேச மக்களை பேசியும் இப்போவும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாக்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் நொந்து போவீங்க. இவர்கிட்ட அடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா, இவர் 100% அடுத்த வார தேர்தலில் தமிழரோட ஓட்டு இல்லாம இவர் ஒரு அரசியல் அனாதை ஆக்கப்படுவார். இவர் இப்ப பாராளுமன்றத்தில் நல்லா சிங்களத்திலையும் தமிழையும் ஆங்கிலத்திலையும் பேசி இனி மாற்று மொழி சகோதர மொழிக்குரிய ஒரு கட்சியில போய் சேர்ந்து இவர் அந்த பக்கத்தால கூட இவர் தேர்தல் நிற்கிற அறிவில் பார்ப்பார். அதுக்கு நீங்க தான் காசு கொடுக்க போறீங்க. ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. இந்த 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 மனுஷன் இவ்வளவு மோசமானார்னு சொல்லி போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு 2009க்கு பிறகு நாட்டை விட்டு தப்பி ஓடின ஒரு முன்னாள் போராளி ஒரு ஆள் நாட்டுக்கு இருக்கலாண்டு தப்பி ஓடி போய் ஒரு நாள் இருக்கிறான். அங்கே அவனுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்ல கால் இயலா போது ஆல்ரெடி அந்த போராட்ட சூழ்நிலைக்கு இருந்ததால அவனுக்கு ஒரு கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது. திரும்ப நாட்டுக்குள்ள வாரான். தெல்லிப்பளை கேன்சர் மருத்துவமனையில இருக்கேக்க இந்த டாக்டர் இவர் வாரார். பார்த்துட்டு அவன் யார் என்னன்றதெல்லாம் அறியறக்கு முதலே டக்கண்டு வார்த்தையை விடுறார்.
யாருக்கு? அந்த பொடியன்ற தாய்க்கு சொல்றார், உண்ட பிள்ளை வந்து ஐஸ் அடிச்சு தான் உனக்கு இப்படி வந்திருக்குது, இவனுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணிடலாம். அப்போ அவன் ஏதோ ஒரு உதவிக்காக வெயிட் பண்ணுறான். ஏதோ 40,000 ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு அரசாங்க உதவி 20,000, இன்னொரு 20,000 போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி ஏதோ ஒரு உதவியை கேட்கறதுக்கு, அவனை கேட்க ஒழிக்கிறதுக்கு மேலே இந்த மனுஷனை இப்படி சொன்ன ஒரு மனுஷன். சரியான பிழையான ஒரு ஆளை நீங்கள் தெரிவு செய்து விட்டுட்டீங்க சுயேட்சையில் நிற்கிறாருன்றதுக்காக. ரொம்ப அவதானம். நீங்கள் ஒரு நாள் ஒட்டு மொத்தமா உங்களுக்கு எதிரா வந்து நிப்பான். அது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும். எனக்கு என்ன கவலை என்று சொன்னா, சுவிஸ்ல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் பல பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டே இருக்கு. ஆனா அது அங்க உள்ள மக்கள் சரி கட்ட முடியாம இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த துவாரகாண்டு வலிக்கிட்டு தலைவர் இருக்கிறான்னு சொல்லி கூத்தடிச்சு காசை சேர்த்து ஏமாற்றப்பட்டதும் சுவிஸ் மண்ணில் இருந்துதான். இப்ப வந்து இருந்து கொண்டு சண்டித்தனம் பண்றதும் சுவிஸ்ல தான். இதுவே இவர் வந்து பிரான்ஸ்ல ஒரு பாரிஸ்ல இருந்து பிரான்ஸ்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. பாரிஸ்ல இருந்து 200 மைலுக்கு அங்கால ஒரு பாரிஸ்ல வந்து ஒரு அங்கே ஒரு மீட்டிங் இப்படி வச்சு கதைக்கட்டும் பாப்போம். இல்லை லண்டனுக்கு வந்து இப்படி ஒன்று கதைச்சு பார்க்கட்டும் பார்ப்போம். முடியாது. ப்ளீஸ், சுவிஸ் உறவுகளுக்கு அன்பான வேண்டுகோள். ஒரு ஒரு உணர்வுள்ள தமிழராக நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் இதுதான். ஆள் இருக்கா கவனிச்சு விடுங்க. சட்ட ரீதியா இல்லையென்று சொன்னா இதை மாதிரி நிறைய கூட்டம் வந்து இப்படி வந்து மாற்றி கொண்டிருக்கும். நான் இந்த தகவல், இந்த காணொளி பதிகிறதை வந்து என்னத்துக்குன்னு சொன்னா, புலம்பெயர் தேசத்துல இருந்து இப்பவும் நம்பிக்கொண்டு அவருக்கு காசு கொடுத்து ஆதரவு அளிச்சு கொண்டிருக்காங்க தான் சொல்றேன். இதுக்குள்ள உள்ளாக்கள் யாருன்னு பார்த்தா நல்ல கிராஜுவேட் ஆன ஆக்கள், நல்ல தொழில உயர்தரமான தொழில்களையும் பிசினஸையும் செய்து கொண்டிருக்காக்கள். சேம் அதே பர்சன் தான் லண்டன்ல இந்த நான் சொன்ன சரவண பவா சாமிக்கு அள்ளி கொடுத்தாக்கள். சொல்லுவாங்களா, அறப்படிச்சாக்கள் கூழ்பானைக்கு விழுறன்னு சொல்லுவாங்களோ, இதான் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு எவர்ன்றதில்லை. அவர் இதை மாதிரி நாங்கள் அறிஞ்ச காலத்திலேருந்து அறியாத காலத்திலேருந்து இப்படி அற்ப சொற்ப ஆசைகளுக்காக வழி மாறின 1000 அரசியல்வாதியை பார்த்து நாங்கள் அவனை சொல்லுமா போல நாங்கள் 100 நல்லவர்களோட பழைய இல்லை, 1000 கெட்டவர்கள் வந்து எங்களோட பழையினவர்கள். அதனால எப்படியானவர்கள் எங்களுக்கு தெரியுமா. அவனை எக்கட என்றாலும் கெட்டு நடத்த 5 வருஷத்துல இவர் காணப்படுவார், ஒரு அரசியல் அனாதையாக்கப்படுவார். ஆனா எங்கட சனம், எங்கட மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்காங்களும் சரி, அங்கே இருக்கிறாங்களும் சரி, அவதானமே இருக்கும். ஒரு அரசியல் வேலை காரணமா இவற்றை ஆபீஸுக்கு போனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது, சொல்லி போட்டு வெளியில போன, நீ என்ன வெளியில போற, உனக்கு இல்லைன்னு சொன்ன வெளியில போ, இப்படி கதைக்கலாம். அதே நேரத்தில் வெளிநாட்டில இருந்து யாராவது போனா, புலம்பெயர் தேசத்துல இருந்து யாராவது ஆபீஸுக்கு போனா அவருக்குன்னா ஒரு காணி பிரச்சனை இருக்கு, அவர் அந்த இருக்குன்னு சொன்னா டீல் நல்லா செய்து கொடுக்குறாரு. அங்க கதைக்கணுமா கதைச்சு பேசி தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி இப்படி இங்கிலீஷ்லையும் சிங்களத்திலையும் கதைச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறார். அதுக்கு இங்கேருந்து போகிற ஆட்களும் தங்களோட வேலை ஆகுதுன்ட்டு காசை கொடுத்து கொண்டிருக்கணும், நடக்குது. ஆனால் அங்கே உள்ள மக்களை நாயிலும் கேவலமாக மதிக்கிறது. ஆனால் ஓட்டு போட்டு கொண்டு வந்த அந்த மக்கள். ஸோ தயவு செய்து ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்கள். இந்த சரவணபவாட்ட காசு கொடுத்துட்டு மேலே பார்த்து கொண்ட மாதிரி என்னடா இப்படி ஒப்போசிட்டா போய் ஒரே தான் நிற்கிறானே, இதுக்காக நான் உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சோம்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து யாருக்கு உதவி செய்து இருக்கிறார்கள். சத்தியமான உண்மை நான் சொன்ன இவ்வளவு. கவனமா இருங்க. நன்றி, வணக்கம்.